திரு தமிழ்மணி, இனி ஓபிஎஸ்க்கான வாய்ப்புகள் என்ன? ஓபிஎஸ் மீண்டும் தலைமை பொறுப்புக்கு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க. அது நடக்குமா? இந்த கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும்னா, அவர் லெட்டர் எழுதுறாரு, எலெக்ஷன் கமிஷனருக்கு எழுதுறாரு, பேங்க்கு எழுதுறாரு, எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட் தான். சபாநாயகருக்கு கரெக்ட். ஹைகோர்ட்டில் ஏதாவது ஸ்டே கொடுத்தாங்கன்னா அவர் நீக்கினது செல்லாதுன்னுட்டு, இல்லை ஏதாவது ஒரு கோர்ட்டில் ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா இந்த லெட்டருக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது, மரியாதை இருக்குது. இல்லை எல்லாம் தூக்கி வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட்டில் போடுவாங்க. இன்னும் 2, அவர் ஏன் நீங்கள் கேட்டீங்க வேனில் ஏற்றுறாங்களேன்னு கூட காமிச்சிங்க. நீங்கள் இப்போ ஆவணங்களை எல்லாம் ஏற்றுக்கிறாங்களேன்னு அது கூட சொல்லுவாங்க. அவர் தானே ஒருங்கிணைப்பாளர். அந்த ஆவணங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அவருக்கு இல்லையான்னு கூட பதில் சொல்லுவாங்க. அதுக்காக தன்னுடைய வீட்டில் பத்திரமா வச்சிருக்கிறாரு, எப்போ கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் தான் நம்பர் 1 ஒருங்கிணைப்பாளர். ரைட். இன்னொன்று, அவர் சொல்கிறார் நான் பழைய ஓபிஎஸ் இல்லை. ஆமாம், இல்லை அவர் சொல்லல, ஓபிஎஸ் சொன்னார். ஓபிஎஸ் சொல்லல சார். பழைய பன்னீர்செல்வம், பழைய பழனிசாமி இல்லைன்னு பழனிசாமி தான் சொன்னார் சார். இவரும் சொல்லிட்டாரு, அவர் சொல்லல சார். எனக்கு தெரிஞ்சு சொன்னார், எனக்கு தெரிஞ்சு சொன்னார். நானும் பழைய அதுக்கு பதில் சொன்னார், நானும் பழைய ஓபிஎஸ் இல்லைன்னு. உண்மைதான், நானும் அதை நம்புகிறேன். நான் அன்றைக்கி 11 பேர் கூட இருந்தாங்க, இன்றைக்கி 4 பேர் இருக்காங்க. அதனால் நீங்களும் பழைய உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய ஆதரவு எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு அவரே ஒத்துக்கிட்டார். நன்றி. இல்லை, இன்னொன்று முதல் சுற்றுல ஒன்று சொன்னீங்க, அவர் தந்தை செஞ்சதையே ஒரு பையன் செய்யறாரு அப்படின்னு. ஆனால் 1988 அப்ப அதிமுக, ஆமா, அப்ப வந்து திமுக ஆட்சி கிடையாது. 89 சார், 89 தான் சார் ஆட்சிக்கு வருது. 88 தான் இந்த கலைபரங்கள் நடக்குது. சீல் வச்சது 27 ஜனவரி 89. 88 இல்ல சார், இல்லை. அப்ப வந்து திமுக ஆட்சி கிடையாது. 88 சார். அப்ப மெட்ராஸ் கமிஷன், சென்னை கமிஷனரா இருந்தவர் வால்டர் தேவாரம். 27/1/89 தேதியே சொல்றேன்னா அவர் அதிகாரப்பூர்வ தகவல் 88 சார். சார் நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம் சார். இதை வந்த ஒண்ணு எடுக்கல அவரு. குறைஞ்சது நீங்க சொல்றது நான் உண்மையிலே ப்ரொசீட் பண்றேன் சார். இப்போ உண்மையிலே ப்ரொசீட்லாம் பண்ணாதான் சார் உண்மை. இல்ல எங்க இருந்தாலும் நம்ம தொடரணும் இல்லையா, நேரத்தை வீணாக்காம நான் ஏத்துக்கிட்டேன் சார். வித்ட்ரா பண்ணிருக்கணும். ஹைகோர்ட் குட்டிச்சு தலையில ஆர்டர் இருக்கு, ஜட்மெண்ட் இருக்கு. கே சுப்பிரமணியங்கிற வழக்கறிஞர் அவங்க அனுப்பிச்சு கலெக்டர்கிட்ட சாவி வாங்கிட்டு சொன்னாங்க, ஹைகோர்ட் ரிலீஸ் பண்ண சாவியை கொடுன்னு சொல்லிச்சு. சாவியை கொடுத்தாங்க சார். சீல் வைக்கப்பட்டது அந்த காலத்துல திமுக ஆட்சி, இந்த காலத்துல அவர் பையன் செய்யறாருன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஃபேக்ட் செக் பண்ணதுல அப்படி கிடையாது. எனக்கே நீங்க சொல்லும்போது ஒரு சின்ன இது இருந்தது, நான் அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன். சரி, நன்றி. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.